தெய்வீக நேரம் சேனல் அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீ ராமநாம வரானனே. இதை சொன்னாலே விஷ்ணு சகஸ்ரநாமம் முழுமையாக கூறியதற்கு உண்டான பலன். தீமையின் இருள் விலகி நன்மையின் ஒளி பரவும் உன்னதமான நாள் ஸ்ரீராமநவமி. அயோத்தி மன்னன் தசரத சக்கரவர்த்தியின் மகனாக மகாவிஷ்ணுவின் 7வது அவதாரமாக நிலவுலகில் ஸ்ரீராமர் அவதரித்த நன்னாள் இது. ராமாயணம் என்பது வெறும் கதை அல்ல, அது ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வழிகாட்டி. ஏகபத்தினி விரதன், சத்திய வாக்கிய பரிபாலனன் என போற்றப்படும் ராமர் ஒரு மகனாக, ஒரு சகோதரனாக, ஒரு கணவனாக, ஒரு அரசனாக எப்படி திகழ வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக வாழ்ந்தவர். வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் தர்மத்தின் பாதையிலிருந்து சற்றும் விலகாத அந்த மன உறுதிதான் ராமநாமம் நமக்கு கற்றுத்தந்த பாடம். ராம என்ற 2 எழுத்துக்களை சொன்னாலே மனக்கவலைகள் நீங்கி நிம்மதி பிறக்கும் என்பது ஆஞ்சநேயர் கண்ட உண்மை. 2026ஆம் ஆண்டு ஸ்ரீ ராமநவமி திருநாள் வரும் மார்ச் 27 வெள்ளிக்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது. ராமநவமி பற்றிய சுவாரஸ்யமான மற்றும் ஆன்மீக சிறப்புமிக்க தகவல்கள் இதோ உங்களுக்காக. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்களை பார்க்க போகிறோம். ராமர் அவதார நோக்கம். மகாவிஷ்ணு எடுத்த 10 அவதாரங்களில் ராம அவதாரம் மிகவும் முக்கியமானது. ஏன்னா ஒரு கடவுள் சாதாரண மனிதனாக பிறந்து கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து எப்படி தர்மத்தை காக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிய நடைமுறை வாழ்க்கை ராமருடையது. அதனால்தான் ராமரை மரியாத புருஷோத்தமன் என்று அழைக்கிறோம். பிறந்த நேரம் அது சிறந்த நேரம். பங்குனி மாதம் வளர்பிறை நவமி திதியில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் கடக லக்னத்தில் நண்பகல் 12 மணிக்கு ஸ்ரீராமர் அவதரித்தார். எனவே ராமநவமி அன்று நண்பகலில் வழிபாடு செய்வது மிக மிக விசேஷம். என்ன நைவேத்தியம் செய்து ராமரை வணங்க வேண்டும் என்றால் பானகம் மற்றும் நீர்மோர். ராமநவமி என்றாலே நம் நினைவுக்கு வருவது பானகம் மற்றும் நீர்மோர் தான். காரணம், ராமர் பிறந்தது கோடைக்காலம் தொடங்கும் சமயம். வெயிலின் தாக்கத்தை குறைக்க பக்தர்களுக்கு குளிர்ச்சியான பானங்களை வழங்குவது ராமருக்கு செய்யும் தொண்டாக கருதப்படுகிறது. இது ஆரோக்கியம் சார்ந்த ஆன்மீகம். ராமநாமம் தாரக மந்திரம். ராம என்ற சொல்லில் ரா என்பது ஓம் நமோ நாராயணாய என்பதிலிருந்தும் மா என்பது நமச்சிவாய என்பதிலிருந்தும் எடுக்கப்பட்டது. சைவ வைணவ ஒற்றுமைக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அனுமன் கடலை தாண்டியது இந்த ராமநாமத்தை மட்டும் சொல்லித்தான். 2024இல் அயோத்தியில் பிரம்மாண்டமான ராமர் கோயில் திறக்கப்பட்ட பிறகு வரும் ராமநவமிகள் மிகவும் விசேஷமானவை. அங்கு சூரிய திலகம், அதாவது சூரிய ஒளி நேரடியாக ராமரின் நெற்றியில் விழுவது போன்ற அறிவியல் மற்றும் ஆன்மீக அற்புதங்கள் நிகழ்த்தப்படுகின்றன. இன்றைய அவசர உலகில் பொறுமை மற்றும் நேர்மை ஆகிய 2 ஆயுதங்களை ராமரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ராமநவமி நன்னாளில் நம் மனக்கோவிலில் ராமனை இருத்தி தர்மத்தின் வழி நடக்க உறுதியேற்போம். அனைவருக்கும் இனிய ஸ்ரீ ராமநவமி நல்வாழ்த்துக்கள். வெறும் விரதம் இருப்பது மட்டும் ராமநவமி அல்ல. அடுத்தவர் மனதை புண்படுத்தாமல் நேர்மையாக வாழ்வதே ராமருக்கு நாம் செய்யும் உண்மையான பூஜை. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். ராமநாமத்தின் பெருமையை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இதுபோன்ற பல ஆன்மீக பயணங்களுக்கு இணைந்திருங்கள். உங்கள் தெய்வீக நேரம் சேனலுடன். நன்றி. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.